So good morning to all. Welcome back. நான் உங்க ப்ரொஃபசர் ஃப்ரம் த டார்க் ஹெவன். ஸோ உங்களுக்கே தெரியும் நம்ம டெய்லி நிஃப்டி பேங்க் நிஃப்டி அனாலிசிஸோட வரும், ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸோட வரும். இந்த லெவல்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த லெவல்ஸ் வச்சு நீங்க ட்ரேட் பண்ணா நீங்க உங்களோட செபி ரெஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் கன்சல்ட் பண்ணிட்டு ட்ரேட் பண்ணுங்க. ஏன்னா நான் ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் ரிசர்ச் அனலிஸ்ட் கிடையாது. நான் இங்க எந்த ஒரு டிப் ப்ரொவைட் பண்ண வரல, எந்த ஒரு ப்ராமிஸ் கொடுக்க வரல. நான் கொடுக்கறது எல்லாமே ஒன் அண்ட் ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். ஸோ இந்த லெவல்ஸ் ப்ளீஸ் பேப்பர் பென் எடுத்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் இது உங்களுக்கு டெஃபினட்டா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் வைல் யூ ஆர் டேக்கிங் எ ட்ரேட். நான் திரும்பவும் உங்களுக்கு நான் சொல்றேன், ஆப்ஷன்ஸ் ஆர் ஆல்வேஸ் ரிஸ்கி. ஓகே, ப்ராப்பரான ஒரு எஜுகேஷன் இருந்தா மட்டும்தான் நீங்க இதுல சக்சஸ் ஆக முடியும். ஸோ ப்ராப்பர் எஜுகேஷன்ஸ் எங்ககிட்டயோ இல்ல வேற யார்கிட்டயோ கத்துக்கிட்டு நீங்க அப்புறம் ட்ரேட் எடுங்க டு சேவ் யுவர் மணி. வித்தவுட் நோயிங் எனிதிங் டோன்ட் என்டர் இன் ஆப்ஷன்ஸ். ஓகே ஃபைன். ஸோ ஃபர்ஸ்டே சொல்றேன், இந்த வீடியோ யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறோம் ஒரு 1 வீக் நீங்க ஃபாலோ பண்ண அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணணும். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடாது. இன்னைக்கு நான் போடுற இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு நம்ம நேத்து எடுத்த ட்ரேட பத்தி நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம். நேத்து எடுத்தது நமக்கு ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு. அதுக்கே நிறைய queries வேற வர ஆரம்பிச்சு, சார் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருச்சு என்ன? சார் ஸ்டாப் லாஸ் கொடுக்காத ட்ரேடரே கிடையாது. நீங்க சொல்றது எப்படின்னா விச் இஸ் இம்பாசிபிள். லாஸே இல்லாத பிசினஸ் அப்படின்ற மாதிரி சான்ஸே கிடையாது. ஒரு ஸ்டாப் லாஸ், அதாவது எந்த அளவு நீங்க லாஸ கர்டைல் பண்றீங்க தான் இம்பார்ட்டன்ட். கொஞ்சோண்டு லாஸ் வருது ஸ்டாப் பண்றோம், நோ ப்ராப்ளம். பட் ஒரு 1000 ரூபாய் கிட்ட ஒரு 1000 rupees ஸ்டாப் லாஸ்க்கு இங்க queries கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க. நவ் ஐ வில் ப்ரூவ் எதனால நம்ம அந்த கால்ஸ் கொடுத்தது. ஒரு 1000 ரூபாய் எஸ்எல் எதுக்கு ஹிட் ஆயிடுச்சு தெரிஞ்சுப்போம். அண்ட் எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க. இது மட்டும் இல்ல, இன்னொன்னு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஒரு இண்டிகேட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. மார்க்கெட்ல எங்க பையிங் நடக்குது, எந்த கேண்டில்ல செல்லிங் நடக்குதுன்றது தெரிஞ்சா உங்களுக்கு எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஐ வில் ஷோ தட் ஆல்சோ. எந்த இடத்துல பையிங் இருக்கு, எந்த இடத்துல செல்லிங் இருக்கு, கேண்டில் முதற்கொண்டு எங்க பையர் என்டர் பண்ணிருக்காங்க, எங்க செல், அதுக்கேத்த மாதிரி கூட நம்ம ட்ரேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் நம்ம அதை பாத்துருவோம். தென் வி வில் என்டர் இன்டு தி லெவல்ஸ். நேத்து கிளாஸ் அண்ட் தென் வி. சோ உங்க முன்னாடி இருக்கு பாருங்க. உடனே நீங்க சொல்லுவீங்க, சார் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்ப இதுல ஒரு சேஞ்சுக்கு வந்து நிஃப்டின்னு வைக்கிறேன். நீங்க ஜஸ்ட் நிஃப்டி பாருங்க. இங்க பாருங்க, நிஃப்டியோட 15 மினிட்ஸ்ல நேத்து நடந்த ஒரு சின்ன விஷயம் பாருங்க. இது பாருங்க, இந்த மாதிரி பாருங்க, தெரியுதா? இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆயிரும், ஃபேட் ஆயிரும். சோ இது ஃபேட் ஆச்சுன்னா திஸ் ஷோஸ் a buying pressure. buying pressure. ஓகே ரைட். போகுதா? பையிங் பிரஷர் இருந்துட்டு இப்ப பாருங்க செல்லிங் பிரஷர் இருக்குது பாருங்க. பாருங்க செல்லிங் பிரஷர் கேண்டில் இந்த மாதிரி இருக்கும். செல்லிங் பிரஷர், செல்லிங் பிரஷர், செல்லிங் பிரஷர் இருந்தது. இங்க நம்ம லெவல்ல இருந்திருக்கோம். அகைன் பையிங், நோ ப்ராப்ளம். இதோட சிம்பிள் ரூல்ஸ் அவ்வளவுதான். என்னன்னா செல்லிங் பிரஷர் வந்துட்டு இருக்கு, நோ ப்ராப்ளம். செல்லிங் பிரஷர் வந்து நான் என்டர் பண்ணிட்டேன். இமிடியேட்டா எப்ப எனக்கு பையிங் பிரஷர் தேணும், ஒரு கிரீன் கலர் கேண்டில் வருது, ஐ வில் எக்ஸிட் த ட்ரேட். சிம்பிள் லாஜிக். அகைன் ஐ வில் வெயிட் ஃபார் திஸ். பாருங்க பையிங் வந்துருச்சா, அகைன் ஐ வில் கோ ஃபார் அ பையிங். அண்ட் பாருங்க ஃபுல்லாவே பையர் 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 கண்டினியூஸ் பையர். அப்புறம் எங்கிட்ட மார்க்கெட் கீழே வர்றது சான்ஸ். அண்டர்ஸ்டாண்ட்? பட் நம்ம ரூல்ஸ் படி என்ன, நம்ம வந்து 10 o'clock ட்ரேட் எடுத்துருவோம். உடனே நீங்க கேட்பீங்க, சார் இதுதான் கரெக்ட் சொல்றீங்களே, எல்லாம் கரெக்டா இருக்கு, நீங்க பண்ணலாம்ல. சார் நம்மளோட இது வந்து ஃபுல் டே எல்லாம் உட்கார்ற மாதிரி எனக்கு இல்ல. ஐ ஹேவ் டு ஹேவ் சோ மெனி கமிட்மெண்ட்ஸ். நம்மளை பொறுத்த வரைக்கும் 10 o'clock ட்ரேட முடிச்சிருவோம். எஸ், நான் இத்தனைக்கும் நான் இந்த டேட்ல நான் சொல்லியிருந்தேன், சைடு வைஸ் டுவர்ட்ஸ் அப் சைடு யாரெல்லாம் எடுக்கணுமோ நீங்க புட்ட செல் பண்ணுங்கன்ட்டு. எதுல சொல்லியிருந்தேன்? டெலிகிராம்ல. பட் தே ஆர் நாட் ரெடி டு லிசன். ஓகேவா? ஃப்ரண்ட்ல பக்கம் இங்க பாருங்க, எல்லாமே பைங் பைங் பைங்கா தான் இருந்துகிட்டு இருக்கு. புரியுதா உங்களுக்கு? பாருங்க, இந்த இடத்துல ஒரு செல்லிங் வந்தது. ஓகே, செல்லிங் ப்ரெஷர். நான் உடனே கேட்பீங்க, சார் அப்ப பைங் நேரத்து இருக்கும்போது எதுக்கு சார் எங்களுக்கு ஒரு சின்ன செல்லிங் இது கேண்டில் கொடுத்தீங்க? ஓகே ஃபைன், வெரி குட். ஃபர்ஸ்ட் ரீசன் நல்லா புரிஞ்சுக்கோங்க, எதனால கொடுத்தன்றது நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். தென் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஃபர்ஸ்ட் மார்க்கெட்ல ஒரு விஷயம் நீங்க பார்க்கணும். சோ வாங்க, நான் உங்களுக்கு ஒரு டே கேண்டில் கூட்டு போறேன், ஒரு சேஞ்ச். ரைட், இதை டெலிட் பண்ணுவோம்.
ஓகே சார். வாங்க. ஒரு சின்ன சேஞ்ச் பாருங்க. உங்களுக்கு புரியறதுக்கு நான் சொல்றேன் பாருங்க. ரைட். எனக்கு பதில் சொல்லுங்க சார். மார்க்கெட் இந்த லெவல்ல இருக்கு. ஸோ இந்த லெவல் வச்சுக்கிறேன். ஸோ இங்க இருந்து ரைஸ் ஆச்சு. நல்லா பாருங்க. ஓகே. இப்ப நம்ம இங்க இருந்து பாருங்க. இந்த ரைஸ நம்ம நோட் பண்ணுவோம். இந்த பாயிண்ட்ல இருந்து. ஓகே. 1, 2, 3, 4 4 கேண்டில்ல உங்களுக்கு அந்த அளவுக்கு அதுவும் கேப் குடுத்து மொமெண்டம். கேப் குடுத்து மொமெண்டம். டக்கு 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 டக்குன்னு இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே. உங்களுக்கு இது பார்த்தா தெரியல. 1, 2, 3, 4 இந்த 4 நாள் மொமெண்டம் எவ்வளோ 23,350ல இருந்து 22,600 அதாவது 700 பாயிண்ட்ஸ் வெறும் 4 கேண்டில்ல ஹிட் ஆயிருச்சு. 700 பாயிண்ட். திஸ் குட் பி எ ட்ராப். ஏன் சொல்றேன் பாருங்க. இங்க பாருங்க. இந்த 700 பாயிண்ட் மார்க்கெட் விழறதுக்கு எவ்வளவு ஆகும்? உங்களுக்கே தெரியும். விழுறது ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். ஒரு பொருள் நீங்க மேல இருந்து கீழ விழுறது ஃபாஸ்டா இல்ல கீழ இருந்து மேல எடுத்துட்டு போறது ஃபாஸ்டா? ஜஸ்ட் நீங்க திங்க் பண்றது. பிராக்டிகலான விஷயம் பாருங்க. இந்த இந்த 4 கேண்டில் ஹிட் பண்றதுக்கு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 9 நாள் ஆச்சு. ஆனா 4 நாள்ல இது அப் சைட்ல போயிருச்சு. சரி ஓகே. என்ன நீங்க சொல்லுவீங்க? சார் 50% கூட டைம் எடுக்கல. 4 எங்க இருக்கு? 9 எங்க இருக்கு? It took 50% also. Very fastest. Very fastest move. Something cooking fishy. சரி ஓகே. இப்படி வைக்கிறீங்க. இத பாருங்க. இன்னொரு விஷயம் நான் சொல்றேன் பாருங்க. இங்க பாருங்க. நீங்கலாம் ட்ரெண்ட் லைன்லாம் போட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பீங்க. வாட் எவர் இட் இஸ் எக்ஸர்சைஸ். இங்க பாருங்க. என்ன நடந்தது? போயிட்டு ரீடெஸ்ட் கூட இல்லாம சர்ன்னு போயிட்டு. ஸ்பெஷலி எஸ்டர்டே. இது பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஓகே. ஒரு ரீடெஸ்ட் வந்துட்டு போயிருந்தா ஐ கேன் வெரி வெல் பிலீவ். இந்த ஒரு ரீடெஸ்ட் வந்துட்டு ஐ கேன் வெரி வெல் பிலீவ் தட் மார்க்கெட் இப்போ இது ஒரு ட்ராப் உண்டான மூவ் நேத்து நடந்தது. அண்ட் மோர் ஓவர் சரி ஓகே. 2 விஷயம் நீங்க புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க. எவ்வளவு லாங் டர்ம் ட்ரெண்ட் பாருங்க. இல்லையா? இன்னமும் லாங்ல போணுமா? வாங்க பார்ப்போம். ஓகே. நவ் ஹாப்பி. மார்க்கெட்ல இவ்வளோ பெரிய லாங் டர்ம் ட்ரெண்ட உடைச்சது ரீடெஸ்ட் கூட பண்ணாம போயிருக்கு. நம்பர் 1. நம்பர் 2 இது நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. இப்போ வாங்க அடுத்தது பார்ப்போம். நம்பர் 3 என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஷார்ட்டர் டைம் ஃப்ரேமே போறீங்க. ஒரு 15 மினிட்ஸ் போறீங்க. ரைட். ஓகே. சம் பையிங் பிரஷர் இருக்குது. நான் இல்லன்னு சொல்லல. இப்ப பாருங்க பையர்ஸ் எல்லாம் உள்ள வந்திருக்காங்க. நவ் இதோட கம்மியான டைம் ஃப்ரேம் நம்ம போகும்போது ஒரு விஷயம் நம்ம நல்லா பார்த்தோம். பாருங்க. இந்த பர்ட்டிகுலர் டைம்ல ஒரு செல்லிங் பிரஷர் வந்தது. சோ வாட் வி எக்ஸ்பெக்ட் மார்க்கெட்ல இங்க ஒரு செல்லிங் பிரஷர் வந்தவுடனே நான் என்ன பண்ணேன்? இந்த இதுக்கு கீழ நான் கரெக்ட்டா ஒரு செல் குடுத்துட்டு, அழகான சின்னூண்டு ஸ்டாப் லாஸ் இவ்வளவுதான். இந்த ஸ்டாப் லாஸ் உங்களால ஹிட் பண்ண முடியலன்னா நீங்க ட்ரேட் பண்ணிராதீங்க சார். ப்ளேம் பண்றீங்க. ஓகே. இட் இஸ் நாட் ஈஸி. இவ்வளவு விஷயத்த நீங்க பார்க்கறது அவ்வளவு ஈஸி கிடையாது ரன்னிங் மார்க்கெட்ல. முடிஞ்ச அப்புறம் 1000 சொல்லலாம். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. இவ்வளோண்டு இருந்தது. நம்ம இந்த இடத்த எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஒரு புல் பேக் எடுத்துட்டு நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணது? இப்படி எடுத்துட்டு ஒரு புல் பேக் எடுத்துட்டு கீழ வரும். அட்லீஸ்ட் எனக்கு இந்த லோ ஆவது கிடைக்கும் டார்கெட். பட் வச்சுட்டு நான் ஸ்டாப் லாஸ் வச்சேன். 1, 2, 3 கேண்டில்ல வெறும் இவ்வளோண்டு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கு சார். இவ்வளோண்டு ஸ்டாப் லாஸ். ஐ சேவ்ட் யூ. சந்தோஷப்படுங்க. ரூ. 1000 உங்களால கொடுக்க முடியல நம்ம மார்க்கெட்டுக்கு. யூ ஆர் நாட் எ ட்ரேடர். ரூ. 1 கூட லாஸே இல்லாத பிசினஸ் இருக்குன்னா உலகத்துல அந்த மாதிரி பிசினஸே கிடையாது. ஒரே விஷயம் தான். நீங்க வச்சிருக்க பணத்தை அப்படியே வைங்க. லாஸே இல்லாம இருக்கும். பிசினஸ் போடாதீங்க. அப்படியே வச்சுக்கோங்க. கிளியர்? சார் பார்க்குறேன் தெரியும் பாருங்க. ஷார்ட்டர் டைம் ஃப்ரேம் போக எனக்கு அதுல ஒரு மொமெண்டம் டவுன் சைடுல இருந்தது. சோ அதனால தான் நான் அந்த ஒரு கால்ஸ் குடுத்தது. அதுவும் ஒரு சின்னூண்டு ஸ்டாப் லாஸ் தான். அதுக்கு உடனே மெசேஜஸ். பட் நோ ப்ராப்ளம். இங்க ஆர்கியூ பண்ணுங்க. எது வேணா பண்ணுங்க சார்.
The successful people will never listen others. I feel I am a successful trader. ஒரு நாள் ஸ்டாப் லாஸ் நோ ப்ராப்ளம். இப்போ 2 நாள் கொடுத்துருக்கேன்னா நோ ப்ராப்ளம். I don't have any issues. எனக்கு தெரியும். Because I am மார்க்கெட்டை பார்க்குறேன் எங்க போகுது, எந்த பக்கம் போகுது, லாஸ் கொடுக்க ஏன் ரீசனு, ரீடெஸ்ட் கூட நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது அதனால அந்த ஒரு ரீடெஸ்ட் வரும்னா இது கீழே வரணும் ரீடெஸ்ட் பண்ணிருக்கோம். பட் அகைன் இட் மூவ். இட் இஸ் a ட்ராப் மூவ். எப்ப வேணா விழலாம், சொல்ல முடியாது. இப்பவே ஆல்ரெடி அதை உடைச்சிட்டு போற மாதிரி காட்டுது. அகைன் இட் வில் கம் பேக் டு ரீடெஸ்ட். யாருக்கு தெரியும், நாளைக்கும் ஒரு பெரிய கேப் அப் கொடுத்து மேலேயே போயிட்டு இருந்துச்சுன்னா கண்டினியூஸ் மூவ். அதுவும் வெரி ஷார்ப் மூவ். நீங்க பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு. ரொம்ப ஷார்ப்பான மூவ்ஸ். ரொம்ப ஷார்ப்பான மூவ் பாருங்க. ஷார்ப் மூவ்ஸ் போயிட்டு இருக்கு. என்ன பண்ண முடியும் நீங்க? இப்போ பையர் தான் இருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லல. ஒய்? ஸோ சின்னோடு ஸ்டாப் லாஸ் எடுத்து நம்ம ரிஸ்க் எடுக்க தப்பே கிடையாது. பிகாஸ் ஸ்டாப் லாஸ் இஸ் அ பார்ட் ஆஃப் அ கேம். புரியுதுங்களா? ஸ்டாப் லாஸ் இட் செல்ஃப் இஸ் நாட் அ கேம். இட் இஸ் அ பார்ட் ஆஃப் தட் இஸ் கால்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். 1000 ரூபாய் கொடுக்குறீங்க, ஒரு லாட்டுக்கு 1000 ரூபாய் கொடுக்கறதுல நம்ம எவ்வளவு யோசிக்கிறோம். எத்தனையோ இடத்துல நான் உங்களுக்கு சேவும் பண்ணியிருக்கேன். காஸ்ட் எக்ஸிட் பண்ணுங்க. we don't care about that. ஒரு ஸ்டாப் லாஸ் கொடுத்ததுக்கு started arguing with our faculty, I mean our admin. It's not good sir. ஃப்ரீயா கொடுக்குறேன், டெய்லி எவ்வளவு வரும் ப்ராஃபிட் எடுக்கிறீங்க, ஒரு நாள் ஸ்டாப் லாஸ் ஓகே, பி ஹாப்பி. பாருங்க, ஏன் பையிங் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. உடனே சொல்லுங்க சார் இதெல்லாம் இப்போ நீங்க காட்டுவீங்க சார், எனக்கு லைவ்ல காட்டுங்க. லைவ்ல இந்த மாதிரிலாம் இந்த கேண்டில் ஒர்க் ஆகுமா? டெஃபினட்டா உங்களுக்கு எக்ஸைட்டடா இருக்கா இல்லையா பாருங்க. எவ்வளவு அழகா ஒரு பையிங் வந்துட்டு இருக்கு பாருங்க. கோ ஃபார் 15 மினிட்ஸ் அங்கேயே உங்களுக்கு காட்டும் பாருங்க. இது பாருங்க, இங்க வந்துட்டு அகைன் வந்துட்டேன்னா பையிங். நேத்து இதுக்கு மேலதான் பையிங் நடந்தது பாருங்க. இதுக்கு மேல பையிங் அழகா போச்சு. யூ டெல் மீ ஒன் திங். சரி, லைவ் மார்க்கெட்ல பாப்போமா? பிடிசி டைம் பார்த்துக்கோங்க, அப்புறம் நீங்க அதுவும் இல்லைன்னுவீங்க. இடிஹெச் ஓகே. பிட்காயின் எத்தீரியம் ஒரு சேஞ்சுக்கு நான் பாறேன். நீங்க பாருங்க, பிட்காயின் எத்தீரியம் என்ன பண்ணிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் மேல இருந்து வருவோம். டே கேண்டல் என்ன பண்ணுது பாருங்க. டே கேண்டல் ஒரு பேரிஷ் கிளியர், டவுட்டே இல்லை. டேல பேரிஷ், ஹவர்ல என்ன பண்ணுது, ஹவர்லயும் பாருங்க ஒரு பேரிஷ்னஸ் சைட்ல போயிட்டு பேரிஷ்னஸ் காமிச்சிட்டு. So I will focus intraday ல நான் bearish தான் போவேன். Okay, I am going for intraday. I will find a bearish momentum. எங்க bearish? இந்த பாருங்க, எனக்கு இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்னைக்குன்னு எடுத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த இடத்துல bearish ஆயிருச்சு. இந்த bearish ஆயிருச்சு. So சிம்பிளா நம்ம எடுக்கலாம்னா இத பாருங்க, மார்க்கெட் இது ஆயிட்டு இருக்கு பாருங்க. You can very well see. நீங்களே போட்டு பாருங்க, டைம் பாருங்க. முதல்ல அதெல்லாம் சொல்லிடுறேன்பா. 8:35 மார்னிங் ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னும் 9 நிமிஷம் 50 செகண்ட் கிட்ட வரப்போகுது கேண்டில் க்ளோஸ் ஆக. So I'll focus on bearish. I'll focus on bearish. எதுல? பிட்காயின் இத்தீரியம்ல. ஏன்னா மார்க்கெட் இப்படியும் பாருங்க, யாரா சொல்லுவாங்க ஹையர் ஹை ஹையர் லோ எவ்ரிபடி. ஓகே, இது மேல போகுமா? நோ ப்ராப்ளம். இது போச்சுன்னா போயிட்டு திரும்ப ரீடெஸ்ட் ஆயிடுச்சு, திரும்ப வரும். இது குட் பி ட்ராப். ஏன்னா இன்ன வரைக்கும் எனக்கு இந்த மாதிரி ஒரு பையிங் கிடைக்கல. இந்த மாதிரி ஒரு பையிங் கிடைக்கல. நவ் மார்க்கெட் இஸ் செல்லிங் ஃபேஸ். ஏன்னா ஹையர் டைம் ஃப்ரேம் படி செல்லிங்ல இருக்குது. நான் இப்ப சொல்ற பிரைஸ் பாருங்க 42,461 வாட் எவர் இட் இஸ். ஹையர் டைம் ஃப்ரேம்ல so market could go up to here 3250, 3250 வரலாம், திரும்பவும் 48, 41, 846 வரலாம். and even it can come up to here also. மார்க்கெட்ல இது கிளியரா தெரியுது பாருங்க. இங்க பாருங்க, இது வெறும் ஃபுல் அண்ட் ஃபுல் பேயர்ஸ் தான் என்டர் பண்ணிருக்காங்க. சிம்பிள் லாஜிக், பையர் வர வரைக்கும் நம்ம வந்து வில் சிட் ஆன் த செல்லிங் சைடு. அவ்வளவுதான், வேலை முடிஞ்சு போச்சு. பையிங் வரணும். 15 மினிட்ஸ்ல நான் பார்க்கறேன்னா ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில்ல எனக்கு இந்த மாதிரி பிளாக் கேண்டில் வந்துச்சுன்னா நான் எக்ஸிட் பண்ணிடுவேன். இங்க இருந்தே எனக்கு பையிங் வந்துருச்சு, இது செல்லிங் வந்துருச்சு. 427076, 42.7076. It went up to எவ்வளவு வந்தது? 42.3986. கண்டினியூஸ் மார்க்கெட்ல நான் பாக்குறேன் பாருங்க. வந்ததா தெரியுதா பாருங்க. எல்லோ இண்டிகேட்ஸ் a செல்லிங் கேண்டில். இந்த பர்டிகுலர் கேண்டில்ல செல்லர்ஸ் நிறைய இருக்காங்கன்னு சொல்றாங்க.
இப்ப பாருங்க. சரி. பாருங்க. இதுல பையிங் வந்துதா? பையிங் வந்தா பட் இந்த பையிங் நம்ம பிலீவ் பண்ணணுமா? ஏன் பிலீவ் பண்ணக்கூடாது? ஏன்னா இதே டேட்ல நம்ம இப்ப ஒரு இந்த இடத்துல நம்ம வந்து வைக்கிறோம் பாருங்க. வெர்டிகல் லைன். சரி. இந்த இடம் பையிங் வந்திருக்கு. நீங்க பையிங்ன்னு நெனைக்கிறீங்க. இத நான் போயிட்டு ஹையர் டைம் ஃப்ரேம்ல பார்க்குறேன். என்ன காட்டுது பாருங்க. என்ன காட்டுது? இதுல ஒண்ணும் காட்டல. ஒண்ணும் காட்டல. இட் இஸ் அ செல்லிங் கேண்டில். ஓகே ஃபைன். ஒரு இன்னும் 1 ஹவர் கேண்டில் பார்ப்போம் வாங்க. என்ன காட்டுது? என்ன காட்டுது? கிரீன் கலர். பட் இந்த மாரி ஒரு பையர் வரலையே எனக்கு. மார்க்கெட் முதல்ல இருந்து நீங்க பார்க்கும்போது தெரியுது. இட் இஸ் இன் சைட்வேஸ். ஆனா இந்த பர்ட்டிகுலர் கேண்டில்க்கு முன்னாடி ஹையர் டைம் ஃப்ரேம்ல என்னவா இருக்குது? செல்லிங்ல இருக்கு பாருங்க. டே கேண்டில் செல்லிங்ல இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு ஒரு செல்லிங். செல்லிங் ஒரு புல் பேக் செல்லிங் கேண்டில். இதுதான் நடந்துகிட்டு இருக்கு இப்போ. ஏன்னா இப்படிதானே வரும் மார்க்கெட். இந்த ஃபேஸ் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு மார்க்கெட்ல. சோ எவ்ரி புல் பேக் வில் பி செல் ஆன் டாப். ஒரு புல் பேக் மேல போகுதுன்னா செல்லிங் பண்ணுவாங்க திரும்ப கீழ வரதுக்கு. திரும்ப புல் பேக் எடுங்க செல் பண்ணுவாங்க கீழ வரும். அப்பதான் இந்த மாரி உங்களுக்கு சார்ட் ஃபார்ம் ஆகும். வந்துட்டு இருக்கு பாருங்க. பாருங்க பேசிட்டு இருக்கும்போது எவ்வளவு இது வந்துட்டு இருக்கு பாருங்க. ஜஸ்ட் வாட்ச். ஐம் நாட் சேயிங் லெவல் கூட நான் உங்களுக்கு போட்டுறேன்பா. லெவல் கூட போட்டுறேன். இத பாருங்க இது வரைக்கும். 42.3231. 42.3231. என்ன தெரியுது இதுல உங்களுக்கு? மார்க்கெட் இதோட ஹைய உடைக்கவே இல்ல. புரியுதுங்களா? மேல போகணும்னா ஒரு ஹைய உடைச்சு தானே மேல ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணணும். ஒரு ஹைய உடைச்சா தான் அடுத்த ஹை ஃபார்ம் ஆகும். அடுத்த ஹை ஃபார்ம் இது மாரி மார்க்கெட்ல உங்களோட ஹைய உடைக்கவே இல்லையே. இதான் ஹைன்னு வச்சுக்கோங்க. இல்ல இது ஹைன்னு வை. உடைக்கணும்ல. உடைக்கவே இல்லையே. சோ ஸ்டில் இட் இஸ் இன் பேரிஷ் மோட். வரும் இப்படியே வந்துட்டு இருக்கும். இந்த லெவல் வரும். திரும்ப இந்த லெவலும் வரும். இன்னைக்கு செக் பண்ணி சொல்லுங்க எனக்கு. டன். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த இது வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். நவ் உடனே கேட்பீங்க, சார் இது நான் எப்படி சார் தெரிஞ்சுக்குது? என்ன கேண்டில் மெசேஜ் பண்ணுங்க. இண்டிகேட்டர் போடுங்க. இதெல்லாம் கேன் கம் லேர்ன். சும்மா இண்டிகேட்டர் மட்டும் வச்சு ட்ரேட் பண்ணி திருப்பி அதுக்கும் நீங்க ப்ளேம் பண்ணுவீங்க. சார் இந்த இண்டிகேட்டர் சொல்லிடுச்சுல்ல சார் எனக்கு. நான் ஏதோ கண்ண மூட்டு எடுக்கிறேன். இதோ இண்டிகேட்டர் பையிங் போச்சு பாருங்க. எவ்வளோ பெரிய பை போயிருக்கு பாருங்க. அப்படி கிடையாது. பிகாஸ் இது மட்டும் இல்ல. ஒரு லெவல்ஸும் பார்ப்போம் நம்ம. லெவல்ஸ்ல என்ன ரியாக்ஷன் ஆகுதுன்ட்டு. ஸோ இதெல்லாம் யூ வில் கெட் ஒன்லி இன் லேர்னிங். ஹவ் யூ வில் எப்படி நம்மளுக்கு இந்த ஆல் தீஸ் திங்ஸ் கிடைக்கும்? வி ஹேவ் அவர் கோர்ஸ் ஆன் நம்மளோட 2nd ஆஃப் ஏப்ரல். இன்ட்ரெஸ்ட் தான் ஜாயின் பண்ணுங்க. இல்லைன்னா நான் உங்களுக்கு டெய்லி கால்ஸ் கொடுக்குறேன். அதை எடுங்க. நம்ம 2nd ஆஃப் ஏப்ரல்லேருந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். 13th ஏப்ரல் வரைக்கும் இருக்கும். 2nd ஏப்ரல் இஸ் அவர் இன்ட்ரோ கிளாஸஸ் அண்ட் ஆக்சுவல் கிளாஸஸ் வில் ஸ்டார்ட் ஆன் 3rd ஏப்ரல். ஸோ யார் யார் இன்ட்ரெஸ்ட் ஆகிங்க 1st ஏப்ரல் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஆல்ரெடி முடிஞ்சு போச்சு. ஹார்ட்லி லெஃப்ட் வித் 2 சீட்ஸ். இஃப் interested, please consult our document team. ஓகே டன். ஸோ என்ன பண்ணணும் போட்டிருக்கேன். நான் பேமெண்ட் அமௌண்ட்டும் நான் போட்டாச்சு. ஓகே அதே மாதிரி ஐ ஹாவ் ஷேர்ட் ஃபோன்பே பேடிஎம் நம்பர் ஆல்சோ. முடிச்சுட்டு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்க. ஸோ ஃபார் மோர் இன்ஃபோ டெலிகிராம் ஜாயின் பண்ணுங்க. அங்க வில் கெட் எவ்ரிதிங். ஸோ கமிங் பேக் டு அவர் அனாலிசிஸ் பார்ட். இது மட்டும் இல்ல. உடனே நீங்க சொல்லுங்க. இது மட்டும் நீங்க சொல்றீங்க சார். வேற சொல்லுங்க. இந்த பிடிசி யூஎஸ் டாலரா? ஓகே பிட்காயின் ஃபியூச்சர்ஸ் பார்ப்போம் சும்மா ஒரு சேஞ்சுக்கு. பிட்காயின் ஃபியூச்சர்ஸ் என்ன நடந்துகிட்டு இருக்கு பாருங்க. பார்த்தாலே தெரியுது டே கேண்டில் படி இது வந்து ஒரு பேரிஷ் மொமெண்டம்ல இருக்கு. இங்க எதுவும் பேரிஷ் ஆரம்பிச்சிருக்கு. இங்க எதுவும் விழுதுங்க. இங்க தான் ஆக்சுவல் என்ட்ரி ஃபார் பேரிஷ் நடந்திருக்கு. நவ் மார்க்கெட் வில் பி இன் பேரிஷ் மோட். அன்டில் அன்லெஸ் இத பாருங்க என்ன நடந்தது பாருங்க. இந்த இடம் பாருங்க பேரிஷ் வந்தது.
பேரிஷ் வந்த அப்புறம் ஒரு புல்லிஷ் வந்துருச்சு. ஸோ மோர் ஓவர் பேரிஷ் வந்து கிரீன் வந்திருந்தாலே எக்ஸிட் பண்ணிரும். நம்ம இங்கேயே புல் வந்திருக்கு. ஸோ அகைன் வில் எக்ஸிட் த ட்ரேட். வில் டேக் அ புல் ட்ரேட். பாருங்க. கீப் கோயிங், கீப் கோயிங். இங்க வந்தது பேரிஷ். பட் ரிமெம்பர், டிரா ட்ரெண்ட் லைன் உங்களுக்கு தெரியுது. இது மார்க்கெட் போயிட்டு ஒரு ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் எடுத்து அகைன் ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்ன்றது இட்ஸ் நாட் அ சப்போர்ட், இட் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் இன்வெஸ்டிங். நல்லா பார்த்துக்கோங்க. ட்ரெண்ட் லைனை சப்போர்ட் எடுத்த உடனே ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் எடுத்துன்னு வாங்குறீங்க. எதுக்கு வாங்குறீங்கன்னா பிரீமியம் இல்ல வாட் எவர் இட் இஸ், உங்களோட இது வந்து ஐ மீன் பிரைஸ் வந்து டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல வரும். ஸோ டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல கிடைக்கிறனால அகைன் யூ வில் என்டர் இன் தட் பர்டிகுலர் சைட். நிறைய பேர் இதை மிஸ் பண்ணிருப்பாங்க. இந்த மிஸ் பண்ணி பிகாஸ் மார்க்கெட் மேல தான் போயிட்டு இருக்கு, பட் டிஸ்கவுண்ட் பிரைஸ் வரல. நவ் யாரால இங்க வாங்குனாங்களோ சில பேர் செல்லும் பண்ணிருப்பாங்க. அகைன் இட்ஸ் செல்லிங் 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 செல் பண்ணிருக்காங்க. நான் அகைன் கேம் டு டிஸ்கவுண்ட் பிரைஸ், ஸ்டார்டட் பையிங் மார்க்கெட். அதுக்கப்புறம் ஜூம் எப்படி போச்சு பாருங்க. தட்ஸ் அ திங். நீங்க செக் பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்க. ஸோ தீஸ் ஆர் திங்ஸ் நான் ஒரு ஸ்டூடெண்ட் கோன லேர்ன் எவ்ரி திங். எப்படி சார் என்ன ஏதுன்னு. ஸோ ஓகே, ஐ டோன்ட் எக்ஸ்பிளைன் மோர். ஸ்டாப் சிம்பிளா சொல்ல போறேன். ஸ்டாப் லாஸ் கொடுக்கலன்னா ட்ரேட் பண்ணாதீங்க, விட்டுருங்க. யூ கேன் வெரி வெல் எக்ஸிட் மை குரூப். ஐ டோன்ட் ஹேவ் எனி இஷ்யூஸ். நான் திரும்பவும் சொல்றேன், மார்க்கெட்ல 1000 டெலிகிராம்ல லட்சக்கணக்கான உங்களுக்கு சேனல் இருக்கு. they give paid code. பெய்ட்ல கூட உங்களுக்கு you will not get satisfied which I am giving in my free telegram group. Sure shot. One day stop loss எடுத்துட்டீங்க. Yes, I understand. Okay. பிகாஸ் மார்க்கெட் இன்னைக்காக ஒரு டக்குனு ஒரு டைரக்ஷன் சேஞ்ச் ஆச்சுன்னா அப்படின்னு பார்க்க போனீங்க, இதுல எத்தனை ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கும் சொல்லுங்க. இந்த மாதிரி பிட்காயின் ஃபியூச்சர்ஸ்ல எத்தனை ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கும். பைனா செல்லு போயிருக்கும், செல்லுனா பை போயிருக்கும். பிகாஸ் ரொம்ப நேரம் மார்க்கெட் வந்து சைட் வைஸ்ல இருக்கு. போயிருக்க சான்ஸ் இருக்கா இல்லையா சொல்லுங்க. பட் ஸ்டில் 100% வி எக்ஸ்பெக்ட். 10 பைசா கையில போக கூடாது, ஆனா வரது 100 ரூபா வரணும்னா எப்படி? யூ ஷுட் டேக் த ரிஸ்க் ரிவார்ட்னா இவ்வளவுதான் ரிஸ்க் எடுக்க முடியும்ன்றதுல இருந்தா மட்டும்தான் நீங்க பிசினஸே பண்ணணும். நிறைய பேர் ரிஸ்கே எடுக்காம பிசினஸ் பண்ணீங்கன்னா எல்லாமே போயிடும். ரிஸ்கே எடுக்கக்கூடாது, பணம் மட்டும் வேணும்னா அது எப்படி சார்? கஷ்டமே படக்கூடாது, காசு மட்டும் வீட்டுக்கு வரணும்னா I don't want to say anything. Okay, fine, விடுங்க. Past is past. I'm sorry if I used any hard words. But இதுதான் உண்மை. Because for just a single stop loss of 1000 rupees, you are just fighting with our admin. நல்லா இல்ல சார். யார் ஜென்டில்மேன்? பிஹேவ் லைக் a gentleman. உங்களை ஏமாத்தி தான் பண்ணணும் எனக்கு அவசியமும் இல்ல. ஐ கேன் வெரி வெல் ட்ரேட். நான் ட்ரேட் பண்ணி நான் போயிட்டே இருப்பேன். Why I should teach you? சிம்பிள் கொஸ்டின் அதுதான். நிறைய பேர் சொல்லுவாங்க என்கிட்ட, சார் நீங்க சக்சஸ்ஃபுல் ட்ரேடர் இருக்கீங்க, why you want to take a class? Why you want to teach everybody? நீங்க பாட்டு உங்க வீடியோல போட்டு போங்க, let them see the levels, let them trade. So பட் நமக்குள்ளுக்குள்ள ஒரு இது இருக்கும். ஸோ everyone, each one should teach one. நான் கத்துக்கிட்டது நீங்களும் கத்துக்கணும். நான் லேர்ன் பண்ணது என்னோட உழைப்பு, அதுல உங்களுக்கு நான் கொடுத்தேன்னா you will also grow up in your life. ஆனா இந்த நல்லதுக்கு காலம் இல்ல, நம்ம சொல்லி ஒரு பிரயோஜனம் இல்லை. ஓகே, நோ ப்ராப்ளம். ரைட், எனிவே. ஸோ வாங்க நம்ம பேக் டு அவர் அனாலிசிஸ் குள்ள போகலாம். ஸோ பேங்க் நிஃப்டியோட ஆல்ரெடி நான் சார்ட் போட்டிருக்கேன். லெவல்ஸ் படி நீங்க ட்ரேட் எடுத்திருந்தீங்கன்னா மார்னிங்ல பாருங்க, இதுக்கு மேல போனா எடுக்கலாம்னு சொன்னேன். இதுக்கு மேல போச்சு, இந்த டார்கெட் ஹிட் ஆச்சு. அகைன் ஐ எம் சேயிங், பாருங்க மார்க்கெட் திரும்ப இதுல வந்து சப்போர்ட் எடுத்து திரும்ப இட் வென்ட் அப் டு அவர் டார்கெட். ஓகே, வெல் அண்ட் குட். இதுக்கு தான் நம்ம என்ன சொல்லுவோம், இஃப் யூ ஹேவ் எ குட் மணி யூ பி எ செல்லர். ரொம்ப ஈஸி, அழகா எடுத்துடலாம். இன்ஃபேக்ட் யூ கேன் மேக் மோர் மணி பீயிங் எ செல்லர். பிகாஸ் பையர்ல வெறும் மொமெண்டம் பணம் தான் கிடைக்கும். எவ்வளவு அமௌண்ட் மொமெண்டம் பணம் தான் கிடைக்கும். மொமெண்டம் இருந்தா வில் கெட் அ குட் டெல்டா. பட் இங்க பாருங்க, டைரக்ஷனே தெரியலனா கூட யூ வில் கெட் மணி. அண்ட் டைரக்ஷன் தெரிஞ்சு அந்த சைட் பக்காவா ட்ரேட் எடுத்தீங்கன்னா யூ வில் கெட் டபுள் மணி. அதாவது 1500 ரூபாய் நீங்க லாஸ் பண்றீங்கன்னு வைங்களேன், 1500 ரூபாய் உங்களுக்கு லாஸ் காட்டுதுன்னா இன் பையிங்ல, அதே நீங்க செல் பண்ணீங்கன்னா ஹார்ட்லி 300ல இருந்து 400 rupees தான் லாஸ் காட்டும். லாஸா இருந்ததுன்னா அட் த எண்ட் ஆஃப் த டே வரைக்கும் நீங்க அதை வச்சிருந்தீங்கன்னா கூட, இன்ட்ராடேல சொல்றேன், அட் த எண்ட் ஆஃப் டேல நீங்க வச்சிருந்தீங்கன்னா கூட
It will maximum make a profit of 300 to 400 rupees even though நீங்க வந்து தப்பான ட்ரேட் எடுத்திருந்தீங்க. டைரக்ஷன்லெஸ். ஸோ அதனால தான் நெறைய பேரு ஆப்ஷன் செல்லிங் பண்றாங்க. நெறைய பேர் என்ன பண்றாங்க? ஹெட்ஜ் பண்ணி 1 வாரம் 10 நாள் விட்டுறாங்க. சரி எனக்கு பதில் சொல்லுங்க. நீங்க பார்க்குறீங்க மார்க்கெட் வெறும் 4 நாள்ல கிட்டத்தட்ட 700, 800 பாயிண்ட் ஜம்ப் ஆயிருச்சு. இத நீங்க ஹெட்ஜிங் பண்ணி என்ன பண்ணியிருப்பீங்க? ஸோ எனக்கு வந்து ஓகே. ஐ அம் நாட் சேயிங் அபௌட் ஹெட்ஜிங் பண்றதெல்லாம் தப்புன்ட்டு. ஐ அம் எ பியூர் இன்ட்ராடே பையர், இன்ட்ராடே செல்லர். இன்ட்ராடேல நான் செல் பண்ணுவேன். இன்ட்ராடேல வர ப்ராஃபிட்ட நான் எடுப்பேன். நீங்க எப்படி பை பண்ணீங்களோ அதே இடத்துல நான் போய் செல் பண்ணிருவேன் அவ்வளவுதான். வாட் எவர் ஐ அம் ப்ராஃபிட் கெட்டிங் இன்ட்ராடேலயே க்ளோஸ் பண்ணிட்டு அன்னைக்கு டேல முடிச்சுட்டு போய் நிம்மதியா தூங்கணும். என்ன பொறுத்தவரைக்கும் அதுதான். நைட் தூங்குனா தூக்கம் வரணும். ஃப்ரைடே நான் க்ளோஸ் பண்றேன்னா, சாட்டர்டே, சண்டே டென்ஷன் இல்லாம ஜாலியா நான் என்னோட வீக்கெண்ட என்ஜாய் பண்ணணும். நாட் லைக் டென்ஷனோட போயிட்டு, ஐய்யய்யோ! சாட்டர்டே என்ன ஆகுமோ? ஐயோ! இவரு ட்ரம்ப் என்ன நியூஸ் குடுத்துட்டாருன்னு தெரியல. நம்ம ஊர்ல என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஃபாரின்ல என்ன ஏதாவது புது பாலிசி வந்திருக்கா தெரியலன்னு உட்கார்ந்துட்டு நோண்டிட்டு, சாட்டர்டேயும் வேஸ்ட் பண்ணி, சண்டேயும் வேஸ்ட் பண்ணி, வீக் டேஸும் வேஸ்ட் பண்ணிட்டு, வீக்கெண்டும் வேஸ்ட் பண்ணிட்டு, ஐ அம் நாட் லைக் தட். யூ வாண்ட் டு லேர்ன் வெல் அண்ட் குட் லேர்ன் இன்ட்ராடே ட்ரேடிங் ஆர் இன்ட்ராடே செல்லிங். நான் வந்து இன்ட்ராடே செல்லிங் தான் நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். இஃப் யூ ஆர் ரியலி இன்ட்ரஸ்டட் வெரி வெல் யூ கேன் ஜாயின். ஐ டோன்ட் ஹேவ் எனி இஷ்யூஸ். திரும்பவும் சொல்றேன். இல்ல 1% உங்களுக்கு வந்து டவுட் இருக்குதுன்னா, நோ ப்ராப்ளம். கையெடுத்து கும்பிட்டு தேங்க் யூ சொல்லிட்டு போங்க. நோ இஷ்யூஸ். ஓகே. ட்ரஸ்ட் இஸ் எவ்ரிதிங். அது மேல ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. பிகாஸ் அண்ட் மோர் ஓவர் நான் திரும்பவும் சொல்லியிருக்கேன். இட் இஸ் மை லாஸ்ட் ஆன்லைன் கோர்ஸ் ஆல்சோ. போன இதுவும் அதான் சொல்லிட்டு இருந்தேன். எல்லாம் இப்ப கேட்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. சார் போன இதுவும் அப்படிதான் சொன்னீங்க. இந்த இதுவும் அப்படிதான் சொல்றீங்க. That's it. Online is online. After that, I will become a full time. Till now, I was in part time. Now, I will become a full time trader. Then I will. That will be different thing. அந்த லைஃபே ஒரு வேற மாதிரி இருக்கும். I'm not worried about the losses because I'm focusing on my strategies. I'm focusing on my risk management. Small loss, big profit is my target. Okay, at the end, the month should be in a, at least ஒரு 20 இல்ல 30% ப்ராஃபிட்ல எனக்கு இருக்கணும். That's it. Nothing more. Okay, right. I will close this thing and நம்ம பார்ப்போம் நம்ம நிஃப்டில என்ன பண்ணுச்சுன்னு. ஸோ மார்க்கெட் ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. நீங்க வாட்ச் பண்றது இல்ல. நமக்கு தெரிஞ்சிருது வியூஸ் எவ்வளவு நேரம் ஆவரேஜா வாட்ச் பண்றீங்கன்ட்டு. எக்ஸாக்ட்லி அபவுட் நிஃப்டி பாருங்க. நிஃப்டி அதான் பண்ணிச்சு. நம்ம லெவல்ஸ் மேல போச்சு. இதுக்கு மேல போன அப்புறம் டார்கெட் 2 டார்கெட் கொடுத்திருந்தேன். 2 டார்கெட் ஹிட் ஆச்சு. திரும்ப கீழ வந்துச்சு. அகைன் மார்க்கெட் ஸ்டார்டட் டான்சிங். இங்கே நீங்க பார்த்தாலே தெரியுது பாருங்க. ஒரு குட் மூவ். ஓகே. இந்த மூவ் டக்குன்னு போனனால நமக்கு என்ட்ரி கிடைக்கல. அதனால என்னால கொடுக்க முடியல. ஐம் வெரி சாரி தட். ஐ எக்ஸ்பெக்டட் தட் இந்த இடம் ரொம்ப நேரம் ரிஜெக்ட் ஆச்சு. I was expecting that it will fall, but didn't do. Again, it went up. அங்க ஒரு சின்னோண்டு ஒரு செல்லிங் பிரஷர் இருந்தது. ஸோ அந்த செல்லிங் பிரஷர்ல ஒரு வேலை கொடுத்திருந்தா நம்ம திரும்ப இது வரைக்கும் கவர் பண்ணியிருக்கலாம். அகைன் யூ வில் ஹேவ் திஸ் மச் ஆஃப் பிக் மூவ்ஸ்ன்னு நினைச்சேன். பட் செல்லிங் பிரஷர் இருந்துட்டு இமிடியட்லி ஒரு பையிங் வந்தனால சின்னோண்டு ஸ்டாப் லாஸ் கொடுத்து நம்ம வெளியே வந்துட்டோம். நோ இஷ்யூஸ். ஏன்னா பிகாஸ் மோர் ஓவர் இது வந்து முக்கியமான ஜோன்ல இருக்குது. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் எனி ரிஸ்க். நோ ப்ராப்ளம். நாளைக்கு பார்த்துக்கலாம் விட்டாச்சு. நான் என்ன சொன்னேன், அட் த எண்ட் யூ ஷுட் பி இன் கிரீன். ஓகே. ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. சரி வாங்க நாளைக்கு அனாலிசிஸ்குள்ள போவோம். ஸோ உங்க முன்னாடி இருக்க பேங்க் நிஃப்டியோட 5 மினிட் சார்ட். ஸோ 51,030 and 50,872. இது அப்சைட் ஜோன். டவுன் சைட் ஜோன் வந்து நீங்க பார்க்க போனீங்கன்னா which is 50,174 and 50,093. ஸோ 174,093. இது டவுன் சைட்ல இருக்க ஒரு முக்கியமான ஜோன். ஸோ இதுக்குள்ள போஸ்டா ட்ரேட் எடுக்காதீங்க. ஸோ நாளைக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண கேப் அப் இருக்கறனால இந்த இடத்துல என்ன பண்ணுது பாருங்க. ரெசிஸ்டன்ஸ் எடுத்து வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் வில் பி 676, செகண்ட் டார்கெட் 587. முக்கியமான ஜோன் 587 உடைஞ்சாதான் நீங்க புட்டு போகணும். பார்த்தா தெரியுது ஒரு நல்ல மூவ்ஸ் இருக்கு.
ஸோ டார்கெட் வந்து நம்மளோட இந்த முக்கியமான FIDI பாக்ஸ் ஜோன். பை எனி சான்ஸ் மார்க்கெட்ல கேப் அப் எடுத்துருச்சு, இதுக்கு மேல எடுத்துருச்சு, இதுக்கு மேல சஸ்டெயின் ஆகும். நல்லா பாருங்க, இங்க டச் ஆகணும், சஸ்டெயின் ஆகும். அந்த மூவ் எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் வில் பி 51,318 and second target is 51,676. Clear? Okay. பை எனி சான்ஸ் மார்க்கெட் நாளைக்கு கேப் டவுன் ஆயிருச்சு, கேப் டவுன் ஆனா உடனே கொடுக்குன்னு போயிடாதீங்க. இந்த இடம் சப்போர்ட் எடுக்கலாம் பாருங்க. சப்போர்ட் எடுத்துச்சுன்னா அதோட பிரேக் அவுட்ல ட்ரேட் எடுங்க. அகைன் சேம் 50,587 and 676 is the target. ஒரு புல் பேக் நல்லா பாருங்க. இதுக்கு மேல போனாதான் இந்த ஜோன் வரும், இல்லைன்னா வராது. பை எனி சான்ஸ் மார்க்கெட்ல கேப் டவுன் இதுக்கு கீழே எடுத்துருச்சுன்னா நல்லா பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட் இஸ் 49,888 அந்த முக்கியமான பார்த்தீங்கன்னா கண்டினியூஸா பிரைஸ் ஆக்ஷன் இருக்கு இது கீழே இருந்து. ஸோ இது ரிவர்ஸ் ஆக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால இந்த எந்த இடம் கேப் ஆகுதோ அந்த கேப்பை நீங்க யூட்டிலைஸ் பண்ணி கரெக்டா அந்த லெவல் வந்தோடனே எக்ஸிட் பண்ணிடுங்க. அட் எனி காஸ்ட் மார்க்கெட் ஃபிளாட்டா ஓப்பன் ஆயிடுச்சுன்னா உடனே போய் ட்ரேட் எடுக்காதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணி ட்ரேட் எடுங்க. இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் அண்ட் ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. கிளியர்? ஓகே, டன். ஸோ வாங்க நிஃப்டியில பார்ப்போம், நிஃப்டியில என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு. ஸோ நிஃப்டியில அதே மாதிரி ஜோன்ஸ் எழுதிக்கோங்க. upside zone which is 23,503 and 23,452. இந்த zone எழுதிக்கோங்க which is 23,206, 23,183. இது டவுன் சைட் zone. ஸோ எப்போ இதுக்குள்ள போச்சுன்னா மார்க்கெட்ல தப்பித்தறி ட்ரேட் எடுக்காதீங்க, வெயிட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நீங்க ட்ரேட் பண்ணுங்க. ஓகே, நாளைக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றது கேப் அப், அதாவது மண்டே. ஸோ கேப் அப் எடுத்துச்சுன்னா இந்த லெவல் கிட்ட வந்துச்சுன்னா நல்லா பாருங்க. இந்த லெவல் எப்போ டச் ஆகுதோ ஒரு ரெசிஸ்டன்ட் எடுத்துச்சு மார்க்கெட் கீழே வர சான்சஸ் இருக்கு. எனக்கு இந்த ஜோன் நாட் ரிக்வயர்டு. ஓகே, ஸோ வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் இஸ் 23,403 ஒரு புல் பேக், அதை உடச்சதுன்னா 23,350. ஸோ 350 கீழே போனா மட்டும்தான் மார்க்கெட்ல ஒரு புட் சைடு வரும், விச் இஸ் டார்கெட் இஸ் 23,214, இல்லைன்னா வராது. கிளியர்? பை எனி சான்ஸ் கேப் அப் எடுத்து இதுக்கு மேல சஸ்டெயின் ஆச்சுன்னா மார்க்கெட் மேல போக சான்சஸ் நிறைய இருக்கு. இதுல டச் ஆயிட்டு போச்சுன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் 23,566, 591 இது வரைக்கும் போகும். நல்லா பாருங்க, இங்க போயிட்டு கூட மார்க்கெட் ரிட்டர்ன் ஆக வாய்ப்பு. ஸோ பியூர் சிஇ போகணும்னா, இன்னமும் பியூர் சிஇ போனா 590 மேல சஸ்டெயின் ஆதான்னு பாருங்க. வந்துச்சுன்னா 695 வரைக்கும் உங்களுக்கு டார்கெட் இருக்கு. தட்ஸ் ஆல். கிளியர்? ஓகே. பை எனி சான்ஸ் மார்க்கெட்ல கேப் டவுன் ஆச்சுன்னா பாருங்க, இங்க வர ஃபுல் பிரைஸ் ஆக்ஷன்ஸ் இருக்கு, இங்கேயும் பிரைஸ் ஆக்ஷன். ஸோ மார்க்கெட் கேப் டவுன் ஆச்சு, இந்த சப்போர்ட் எடுத்துனா போச்சுன்னா மார்க்கெட் டெஃபினட்டா அகைன் இட் வில் கோ ஃபார் அ குட் டார்கெட் ஆஃப் 23,350. புல் பேக் அதை உடைச்சுன்னா 23,403, புல் பேக் அதை உடைச்சுன்னா வில் கெட் திஸ். இது கீழே சஸ்டெயின் ஆச்சு உடனே போயிடாதீங்க, இது ரெசிஸ்டன்டா ஆக்ட் ஆகும், அண்டர்ஸ்டாண்ட். பட் கீழே பாருங்க, இங்கேயே ஒரு சப்போர்ட் இருக்கு. ஸோ மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணிக்கோங்க, which is 23,136ல. கீழே உடஞ்சதுன்னா 23,136, ஏன்னா இங்க இருந்து அது ரிவர்ஸ் ஆக வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அது மாதிரி ரிவர்ஸ் ஆயிட்டு இதுக்கு மேல சஸ்டெயின் ஆகுதா 23,214, திரும்ப நீங்க சிஇ சைட் போகலாம், நோ ப்ராப்ளம். பியூர் புட்னு பார்க்க போனீங்கன்னா 23,095 கீழே உடைச்சாதான் பியூர் புட்டு வரும். டார்கெட் இஸ் 22,973. அது வரைக்கும் புட்டு வராது, பியூரா சொல்ல போனா. கிளியர்? ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ஆன்சர்ஸ் புரிஞ்சிருக்கும், பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த விஷயத்துல இந்த வீடியோல ஏதாவது கத்துக்க கிடைச்சுன்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ லென்த்தா இருக்குன்னு பார்க்காதீங்க, அந்த 30 மினிட்ஸ்ல என்ன நான் எஜுகேட் பண்றது இம்பார்ட்டன்ட். வாட் ஐ எம் ட்ரைங் டு எஜுகேட் யூ, பிகாஸ் something takes time. It is very easy to blame, புரியுதுங்களா? பட் வெரி டஃப் டு ஃபாலோ. நம்மளுக்கு அது கிடைச்சதுன்னா இட் இஸ் வெரி டஃப். ஈஸியா மத்தவங்களை வந்து கை காமிச்சிட முடியும். பட் பிஃபோர் பாயிண்டிங் அவுட் somebody, remember the remaining 3 fingers point you. Okay.
easy to point somebody else. Okay. So I'm very sorry for using any harsh words. So thank you. Bye bye and happy trading. See you soon tomorrow. I mean Monday, Sunday, Monday அன்னைக்கு பார்க்கலாம் with a new analysis. லென்த்தியா இருந்தாலும் யூஸ்ஃபுல்லான வீடியோ இருந்தா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க. ப்ரீஷியஸ் கமெண்ட்ஸ் ஆர் ஆல்வேஸ் அக்செப்டட். ஸோ தேங்க்யூ. பபாய் அண்ட் see you.